வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 20/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. புதன்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. பௌர்ணமி இன்று காலை 10:03 முதல் நாளை காலை 7:41 வரை. கீழ்நோக்கு நாள் கரிநாள். ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:20. கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 10:02 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:56 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் அமிர்த யோகம். சந்திராசிரமம் அவிட்டம், சதயம். மருத்துவ குறிப்பு: மயிலிறகை சுட்டு சாம்பலாக்கி அச்சாம்பலுடன் சிறிதளவு தேன் விட்டு குழைத்து சாப்பிட விக்கல் நிற்கும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். மேலதிகாரிகளின் உதவியால் வியாபாரத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சேமிப்புகள் அதிகமாகும். பொருள் வரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி சிக்கல்கள் தீரும். கிருத்திகை இன்பமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தாயாரின் ஒத்துழைப்பால் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தீரும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். வாகனங்களால் சில செலவுகள் ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் வளர்ச்சிகள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரோகிணி நல்ல சிந்தனைகள் உருவாகும். மிருகசிரிஷம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவதும் நல்லது. மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் நல்லது நடக்கும். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரிஷம் பொறுமையுடன் செயல்படவும். திருவாதிரை அலைச்சல்கள் அதிகமாகும். புனர்பூசம் நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, நினைத்தது நடக்கும். மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் வளர்ச்சிகள் அதிகமாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அயல் நாட்டு பயணங்களால் முன்னேற்றம் அடைவீர்கள். இதுவரை உள்ளத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும்.
மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் ஆசீர்வாதம் கிடைக்கும். பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும். ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும். உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள். மேலதிகாரிகளின் உதவிகளால் வேலையில் சில வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியத்தை மன வலிமையுடன் செயல்படுத்தி வெற்றிகள் காண்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பூரம் சந்தோஷம் அடைவீர்கள். உத்திரம் வேலைகள் துரிதமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாகும். அலுவலகத்தில் உள்ளவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் உடல் அசதிகள் ஏற்படலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்துறையில் உள்ள எதிரிகளை சமாளிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஹஸ்தம் உடல் அசதிகள் ஏற்படலாம். சித்திரை இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் வருமானம் அதிகமாகும். தாயாரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்க சில தடைகள் ஏற்படலாம். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். சித்திரை வருமானம் கூடும். சுவாதி நிதானம் வேண்டும். விசாகம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களால் வருமானம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். விசாகம் நெருக்கம் அதிகமாகும். அனுஷம் வளமான நாள். கேட்டை வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும். வேலையில் உள்ள சிக்கல்களை உங்களின் திறமைகள் மூலம் சாதுரியமாக செயல்படுத்துவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வேலையில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். எடுத்த காரியத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு.
அதிசயன் 4 அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். மூலம் திறமைகள் அதிகமாகும். பூராடம் ஆசைகள் நிறைவேறும். உத்ராடம் நல்லது நடக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் சுமாராக இருக்கும். வழக்குகள் சாதகமாவதற்கு சில தடைகள் ஏற்படலாம். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 3 அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம். உத்ராடம் வேகமாக செயல்படுவீர்கள். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் கலகலப்பான நிலை ஏற்படும். உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 6 அதிர்ஷ நிறம் சந்தன நிறம். அவிட்டம் சந்தோஷமான நாள். சதயம் பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி ஜெயம் கிடைக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிலும் ஜெயம் கிடைக்க பெறுவீர்கள். யாகங்களில் கலந்து கொண்டு வெற்றிகள் அடைவீர்கள். எதிர்கால தேவைகளுக்காக புதுவித அனுபவங்களை கையாண்டு வெற்றிகள் காண்பீர்கள். எதிரிகளை வெல்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ திசை கிழக்கு. அதிர்ஷ எண் 7 அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். பூரட்டாதி ஜெயம் கிடைக்கும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி ஜெயம் உண்டாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.